நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 52 வார லோக்கு பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் எல்லாமே ட்ரேட் ஆகுது. அத பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, கடுமையான இன்னைக்கு சரிவுங்க. மார்க்கெட்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரத்த கண்ணீர் வடிக்கிற மாரி தான் இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பேனிக்ல இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மார்க்கெட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. எல்லா இண்டெக்ஸுமே போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 5% மேல நல்ல ஒரு டவுனு. கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிட்டே தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இன்னும் டவுன்ஃபால் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நெறைய டைம் நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். அத நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எஸ்ஐபி முறையில நம்ம வாங்கணும்னு நெறைய டைம் சொல்லியிருக்கோம். நம்மள ஃபாலோ பண்ற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாரிக்கு எஸ்ஐபி முறையில பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி கரெக்ட்டான ஸ்டாக்கா நீங்க அனலைஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 52 வார லோல இருக்கு. ஸ்மால் கேப்பு, மிட் கேப், லார்ஜ் கேப் அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, தனித்தனியா ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல உள்ள ஸ்டாக்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்னைக்கு 2½ நல்ல ஒரு டவுனுங்க. 600 பாயிண்ட். நிஃப்டி பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே நல்ல ஒரு டவுனு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஹைல இருக்குங்க. ஆல் டைம் ஹைல இருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோ நல்ல ஒரு டவுனு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு HCL, இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருசா டவுன் ஆகல. அதனால பார்த்தீங்கன்னா, தப்பிச்சுக்கிருச்சு. மத்தபடி பியூசி பேங்க்கு, அதுக்கப்புறம் ஃபார்மா, எஃப்எம்சிஜி, மெட்டலு, ரியாலிட்டி எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓவராலா பார்க்கையில மார்க்கெட் கடுமையான ஒரு டவுனுங்க. இன்னும் கூட ஃபர்தரா இறங்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் குளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம தலைவர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, இன்னையோட 48 மணி நேரம் டைம் குடுத்திருந்தாப்ல. அது நைட்டோட முடியுது. அவங்க ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லவும், ஒரு பேக் அடிச்சுட்டாப்ல நெனைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல பார்த்தீங்கன்னா, நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம். அவங்களோட பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, சுமூகமா போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் விடவும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன் அமெரிக்க மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, 1100க்கு மேல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, அது மாரி ரூமர் வரும். வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நாளைக்கு கேப் ஓப்பனிங்கா இல்ல கேப் டவுனான்னு தெரியல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு சிவியரான ஒரு செல்லிங்கு. அதனால பார்த்தீங்கன்னா, 15,00,000 கோடி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருடைய காசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வைப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அதாவது நிஃப்டில உள்ள 50 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, 17 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெறைய ஸ்டாக்கு. நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டாக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி ஒரு டேட்டா எடுத்து நம்ம அதுக்கான ஒரு தனி வீடியோவ நம்ம போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹிந்துஸ்தான் சிங்கும், டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. லோ கார்பன் சிங்க் யூஸ் இது தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இது 2 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையில செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷால் மெகா மார்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 100க்கு கீழ தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வேணா பார்க்கலாம் அந்த ஸ்டாக்கு எந்த ரேஞ்சில இருக்குன்னு சொல்லிட்டு. விஷால் மெகா மார்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 52 வார லோ, ஆல் டைம் லோ பக்கத்தில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா என்டர் ஆயிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட்க்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குங்க. பவர் கிரிட் என்ன குட் நியூஸ்னா, அவங்க கைடன்ஸ் கேப்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 35,000 கோடி பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் இன்னைக்கு 1½ இந்த மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு ஆள் தான் ஸ்ட்ராங்கா நின்னுட்டுருக்கான். 1½ மேல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு இது சொல்லலாம். ஏன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நியூஸ் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோப்ரேஷ் இந்த ஸ்டாக் நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய வாட்ச் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 73% பார்த்தீங்கன்னா, மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி செக்டார் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பேங்க் ஆஃப் அமெரிக்கா இது குடுத்துருக்காங்க. பவர் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் சொல்லியிருக்காங்க. அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, 1 பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட், 2வது பார்த்தீங்கன்னா, NTPC, 3வது பார்த்தீங்கன்னா, NSPC. இதுக்கு 3மே டார்கெட் குடுத்துருக்காங்க. பவர் கிரிட்க்கு 340, NTPCக்கு பார்த்தீங்கன்னா, 432, NHPCக்கு பார்த்தீங்கன்னா, 88 குடுத்துருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பெட்ரோநெட் எல்என்ஜி. பெட்ரோநெட் எல்என்ஜி பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்திலங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்குமே கேஸ், ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுனு தான். பெட்ரோநெட் எல்என்ஜி பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கெயிலும் அதே மாரிக்கு தான் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கும்.
நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக். இந்த ஸ்டாக் நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 52 வார லோக்கு பத்திரத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐஓசி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கும். 5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. அடுத்தது பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன். இது 6.5% நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஹெச்பிசிஎல் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பத்தில தான் 3% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா, இப்ப இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 7.5 நடந்துகிட்டு இருக்கு. கெட்ட நேரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா, இது ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிஆர்எஸ் மார்க்கெட்லயே நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஸ்டாக் எதுன்னு பார்த்தா, டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு தான். அடுத்தது ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 241 கோடி வந்து 44 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. சாரி 2441 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். பீகார் ஹைவே ப்ராஜெக்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஆமா. இந்த ஸ்டாக் நமக்கு தேவை 52 வார லோக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் இண்டெக்ஸ வெளுத்து வாங்கிட்டாங்க இன்னைக்கு. HDFC பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4%க்கு மேல நல்ல ஒரு டவுனுங்க. HDFC பேங்க்லாம் நல்ல ஒரு டவுன் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல வந்துச்சு இந்த ஸ்டாக்கும். அடுத்தது ஸ்ரீராம் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க வந்துட்டுருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக் நல்லா ஏறுன ஸ்டாக்கு. இப்ப தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா, இன்னும் டவுன் வரணும். இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2025 செப்டம்பர் லோ வந்தா தான் அந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல கிடைக்கிற மாரி நம்ம பார்க்கலாம். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% குடுக்குறாங்க. ஸ்டாக் பிஇ என்னமோ 18 தான் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி சரியில்ல. ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால 52 வார லோக்கு பக்கத்துல வரட்டும். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்துல தான் வந்து இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம பார்க்கலாம். சிப்லா மருத்துவத் துறையில மிகப்பெரிய ஒரு கம்பெனி சிப்லா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 1% குடுக்குது. 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப்பு இந்த கம்பெனி. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல ஒரு 3 இயர்ஸ் சார்ட்ட வேணா வச்சு காமிக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அக்டோபர் 2023 லோக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இதோட ரிசல்ட் பார்க்கையில ஒரு 7,000 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்குங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அடியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் அடியானால வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸும் அடியானால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அந்த அமெரிக்கா தாரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல இருக்குங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. Crispa வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான கம்பெனி. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வச்சிருக்காங்க. பப்ளிக்லயும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபார்மா செக்டார் உள்ள ஸ்டாக்கு சைடெஃப் லைசென்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வார லோக்கு பக்கத்துல இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 17 லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 2025 இந்த லோக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூட கீழ இறங்குனா கூட நல்ல ஒரு இதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் டிசம்பர் ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னாவே, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துருக்காங்க. ஈரான்லயும் சரி, குவார்ட்டரும் கூட நல்லாவே இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 33லேருந்து 26 அடியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்கு. எக்ஸ்பென்சஸ் கூடியதுக்கு காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எம்ப்ளாயி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேமா தான் இருக்கு. மெட்டீரியல் காஸ்ட்டும் சேமா தான் இருக்கு. ஆனா எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கூடியிருக்கு. பார்க்கையில தெரியும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கோடி கம்மியா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல இருக்குங்க. அதனால இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வச்சிருக்காங்க புரமோட்டர். எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பப்ளிக்கும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டாக்க. மருத்துவத் துறையில நம்ம 2 ஸ்டாக்கு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ல நம்ம ஒரு 3 ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சன் சுமி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. சம்வத்சரா மதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 52 வார லோக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணிருச்சுங்க. பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் பக்கத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் அதாவது 2025 ஆகஸ்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 ஏப்ரல் சப்போர்ட். இந்த 3 சப்போர்ட் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது 2வது சப்போர்ட், இது 3வது சப்போர்ட்டுங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட் எல்லாம் நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஆட்டோமொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் எப்போதுமே. நல்ல ஒரு ரிசல்ட் தான் குடுத்துருக்காங்க. 1000 கோடிக்கு மேல நல்ல ஒரு அருமையான ரிசல்ட். குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் நல்ல ரிசல்ட். சேல்ஸ் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐ கிட்ட இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. டிஐடி அதிகமா இருக்கு. டிஏ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் வித்திருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் இந்தியன் ஹோட்டல்ங்க. இந்தியன் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில அருமையான ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இந்தியன் ஹோட்டல். கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட சார்ட்ட நான் காமிக்கிறேன். 5 இயர்ஸ் சார்ட்ட காமிக்கிறேன். நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல இந்த ரேஞ்சில தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைப். இன்னும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்க வேண்டிய டைம் அதிகமா இருக்கு. ஏன்னா, அந்த ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 45. இதோடைய மீடியம் பிய நீங்க பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் மேக்ஸிமம் மீடியம் பி பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 68. ஆனா, இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. நான் 82,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. 3 இயர்ஸ் சார்ட் வைக்கிறேன். முக்கியமான ஒரு சப்போர்ட்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் சப்போர்ட் அன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆமா, பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டுருக்கு. அடுத்த சப்போர்ட்டுங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் இந்த ரேஞ்சு. ஆமா, இங்க வரைக்கும் வருமான்னு தெரியல. ஆனா, இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபர்தரா ஃபால் ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோட்டல்ல எல்பிஜி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அடி ஆகும். ஃபர்தர் வர ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதுக்கு இல்லன்னா அதுக்கப்புறம் Q1லோட இருக்கலாம். இந்த மாரிக்கு ஒரு அஃபெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் ஃபர்தரா டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாரிக்கு நெகட்டிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல நீங்க வந்து வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கங்க. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார். டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் ஆகி கீழ வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% மேல நல்ல ஒரு டவுனுங்க. 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட டவுன் ஆகணும் சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா 2025 பிப்ரவரி ரேஞ்ச் வந்துச்சுன்னா, நல்ல ஒரு வேல்யூவேஷனா நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 27 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம எப்போதுமே சொல்றது தான், ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்குறீங்கன்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அதோட ரிட்டர்ன் பார்க்காம நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்கும். இது டிசம்பர் ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் குடுத்துருக்காங்க. 1869 கோடி. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 24 வச்சிருக்காங்க. இவங்களுடைய புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அதிகமா வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த 5 லார்ஜ் கேப் ஸ்டாக்கையும் 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மால நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிப்லா, சைடஸ் லைஃப். அடுத்தது வந்து ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சன். ஆட்டோமொபைல்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 ஸ்டாக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அசோக் லைலாண்ட், எம்எம். அது 2ம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹோட்டலு. டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, HCL. இந்த 5 ஸ்டாக்குமே இப்ப 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த 5 ஸ்டாக்குமே டிஃபரெண்ட் செக்டாருங்க. எல்லாமே லார்ஜ் கேப்பு. நல்ல ஒரு 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெறைய புதிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமான தகவலுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் அதிகமா குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே போய் சேரும். அதனால அதிகமான லைக் குடுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தாங்க. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ, செல் காலோ கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!